பஞ்சம் பசி பட்டினி எல்லாம் இந்த கானகத்தோடு போய்விட்டது என்று எண்ணிக்கொள்ளம்மா. நான் இருக்கிறேன், உன் அண்ணன் நான் இருக்கிறேன் அம்மா, கவலைப்படாதம்மா. அண்ணா புறப்படுங்க, வீட்டுக்கு போலாம். அப்படியா அம்மா? நாடாளு மன்னன் தன் தங்கையை கண்டவுடனே நாட்டு மக்களை காக்க தெரியாமல் தங்கையோடு போய்விட்டார் என்று பள்ளி மேல நாக்கு போட்டு பலவிதமா பேசுவார்கள். அதனால நான் வேட்டையாட வந்திருக்கிறேன். நாட்டு மக்களுடைய வெள்ளாமை எல்லாம் திண்டளிக்கின்ற மிருகங்களை கொன்றளிப்பதற்காக. அதனால வேட்டையாடி வருகிறேன், நீ முன்னே போன பின்னே வருகிறேன். ஆமா, என்ன சின்ன குழந்தையில தூக்கி வளர்த்தனே மந்திரி, அவன் எப்படி இருக்கான்? தோல் மேலே தூக்கி வளர்த்தியும். ஆமா, நான் தான் உன்னை வளர்த்தினேன் தெரியுதா? ரொம்ப வளர்ந்துட்டீங்க. ஆமா, அதான் எனக்கு தெரியல. அண்ணே, ஒரு மருமக்கு மாற அழைக்கிறேன். ஆகட்டும் மக்களா. அம்மா, இவ்வளவு நேரம் பேசிக் கொண்டிருக்கிற யாரிடத்துலமா பேசிக் கொண்டிருக்கிறீங்க? இவர் யாருன்னு கேக்குறீங்க? இவர் யார் தெரியுமா? உன் தாயோடு உடன் பிறந்த தாய் மாமா. இந்த பிள்ளைங்க தூங்குதுங்க. கவலைப்படாதீர்கள், இந்த மாமனை கண்டுவிட்டீர்கள் அல்லவா? பசி பற்றி நம்முடைய நாட்டுக்கு போன அரண்மனைக்கு போனா மாங்கனி தேங்கனி பால் பதார்த்தங்கள் எல்லாம் இருக்கிறது. 3 நாள் 6 பொழுது ஆகுது. பசி திட்டு சந்தோஷமாக நம்முடைய அரண்மனையில் இருப்பீர்கள். அப்படியே அவசியப்பட வேண்டாம். நம்ம அரண்மனை அடையாளத்தை சொல்லுங்க. மக்கள் விளையாட மான்வேட்டை ஆடி வருகிறேன், குழந்தைகள் விளையாட ஆடி வருகிறேன். அதனால நம்முடைய அரண்மனை அடையாளம் தெரியாது அண்ணா. 10 வயசு பாவாடை கட்டி தெரியாத நாளையில இருந்து கல்யாணம் செய்து கொடுத்தாரு. அதாவது கிழக்கு தல வாசலிலே எலிமான் கட்டிருக்கும், மேற்கு தல வாசலிலே மேலையாடு கட்டிருக்கும், தெற்கு தல வாசலிலே தென்னை மரம் அடையாளம், அதாவது வடக்கு தல வாசலிலே வாழை மரம் அடையாளம், அரண்மனைக்கு முன்பதாக பட்டத்து வெள்ளி யானை கட்டிருக்கும் அம்மா, அதுதான் அடையாளம். அது அடையாளத்தை பார்த்து அரண்மனைக்கு போன்னு சொல்ல. அண்ணே, என்னமோ தெரியல, என் மனசுல எனக்கு தெரியாமல் எனக்கே ஒரு மனசுல ஒரு சந்தேகம். மீண்டும் உன் முகத்தை நான் பார்ப்பணும். நான் என் தங்கையோடு நீண்ட நாட்கள் ஆகிறது. இருவரும் ஒரு தட்டிலே தங்கை தட்டிலே சாப்பாடு சாப்பிட்டேன். அதனால என் தங்கையோடு இருவரும் ஒரு தட்டிலே சாதம் போட்டு நீண்ட நேரம் உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கணும்னு ஆசைமா. நான் வந்து விடுகிறேன். அண்ணன் வருவார் என்று வழிமேல் வெளி வைத்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சீக்கிரம் வந்து. யார் எங்க மந்திரி? மகாராஜா, ஆரணியை காட்டி விட்டு நாட்டுக்கு போகிற வழியை காட்டி விட்டு வந்து விடு. அப்படி ஆகட்டும். அழைத்து ஆகட்டும் அண்ணே, சீக்கிரம் வந்துருங்க அண்ணா. வந்து விடுகிறேன் அம்மா. மக்களே, நம்ம பட்டாசு படுகிறோம். சாப்பாடு சட்டி எல்லாம் இருக்கா உள்ள, வாழைத்தண்டெல்லாம் காய் ஒண்ணு